விளையும் நிலத்திற்கு ஏற்ப தர்பூசணிகளின் நிறத்தில் மாறுபாடு இருக்குமே தவிர விவசாயிகள் நிறம் எதுவும் சேர்ப்பதில்லை என்று செங்கல்பட்டு மாவட்ட தோட்டக்கலைத்துறை இணை அதிகாரி மோகன் தெரிவித்துள்ளார். தர்பூசணி விவகாரம் பெரிதாக வெடித்திருக்கும் நிலையில் அவர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். இதுல உண்மை என்னன்னா, இதுல எங்கேயுமே ஒரு தர்பூசணியில் இந்த கலப்படம் பண்ணியிருக்காங்க, இல்ல கலர் ஏற்றுறதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கிற எந்த கேசஸும் தமிழ்நாட்டில் இதுவரையும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்னால கண்டுபிடிக்கல. அப்படி ஒருவேளை அந்த மாதிரி கலப்படம் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த பழங்களை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி ஆமா இதுல கலப்படம் இருக்கு, அடல்ட்ரேஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கணும். அது இல்லாம ஒரு தர்பூசணி மிகுந்த ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அது அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இல்ல ஊசி மூலியமா எரித்ரோசன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத முற்றிலும் ஒரு தவறான ஒரு கருத்து. இதை விவசாய சார்பிலையும் சரி, தோட்டக்கலை துறை சார்பிலையும் சரி, நாங்க பல இடங்கள்ல நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். ஆனா எங்கேயுமே இந்த மாதிரி அடல்ட்ரேஷன் பண்ணதாக எங்கேயுமே பிடிபடல. நேச்சரே லைட் பிங்க்ல இருந்து ரெட் கலர்ல வரலையும் அதோட இன்னர் ஃபிளஷ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது விஷாலன்னு ஒரு ரகம் இருக்கு, அது வெளித்தோல் மஞ்சளா இருக்கும், உள்ள சிவப்பா இருக்கும். ஸோ இந்த மஞ்சள் ரகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பீட்டோ கரட்டின் நம்ம பொதுவாக நம்மள கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ இதுல எல்லாமே இந்த பீட்டோ கரட்டினோட என்சைம் இருக்கும், அதனால அது மஞ்சள் கலர். அதே மாதிரி பிங்க் கலரோ ரெட் கலரோ இருந்தா அது லைகோபின். ஸோ லைகோபின் நம்ம கிரேப்ஸ், கிரேப் ஃப்ரூட், டொமேட்டோ இதுல எல்லாமே இந்த லைகோபின் என்சைம் இருக்கும். ஸோ இதனால தான் ஒரு வாட்டர்மெலனுங்கிறது லைட் பிங்க்ல இருந்து ரெட் கலர்லயும் வரலையும் அதோட அந்த கலர் வேரியேஷன் இருக்கும். இன்னொன்று மண்ணோட தன்மை, அப்புறம் என்ன நீர் நம்ம பாய்ச்சுறோம், அதுக்கப்புறம் அந்த கால சீதோஷணம், இது எல்லாமே அந்த ஒரு வாட்டர்மெலனோட கலரை தீர்மானிக்கும். சீசன் என்பதால் தர்பூசணிகளை வாங்கி விற்பனை செய்யும் வியாபாரிகள் பழத்தில் நிறமி சேர்ப்பதாக எழுந்த புகாரால் வியாபாரம் பாதிப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். தர்பூசணி குறித்து வதந்தி பரப்பியதாக குற்றம் சாட்டி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை கண்டித்து சென்னை கோயம்பேட்டில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோயம்பேடு பழச்சந்தையில் திரண்ட அவர்கள் தர்பூசணியில் ஊசி செலுத்தப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் வதந்தி பரப்பியதாக குற்றம் சாட்டி முழக்கமிட்டனர். தர்பூசணி பழத்தை சாப்பிட்டும் பூசணிக்காய் போல தரையில் போட்டு உடைத்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சதீஷ்குமார் நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர் போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர்கள் முழக்கமிட்டனர். தர்பூசணிகளில் விவசாயிகள் கலப்படம் எதுவும் செய்வதில்லை, தைரியமாக தர்பூசணி பழங்களை சாப்பிடலாம் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீது வியாபாரிகள் புகார் தெரிவித்து போராட்டம் நடத்திய நிலையில் அவர் இவ்வாறு விளக்கமளித்துள்ளார். தனிப்பட்ட முறையில் கிடையாது, டெஸ்ட். இது எங்களுக்கு உத்தரவு வந்த பிறகுதான் நாங்கள் போய் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணணும். ஆனால் டெஸ்ட் பண்ணும் பொழுது எல்லாமே பாஸ் ஆகிருக்கு. எந்த விதத்திலுமே கலரிங் இருக்குது அப்படின்றது எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கெட்டு போயிருக்குது. நிறைய பழங்கள், கெட்டு போன பழங்களை நாங்கள் எடுத்து அதை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அது மக்கள்கிட்ட கையில் போய் சேர்க்கணும். ஏன்னா எலி கடிச்ச பழங்களோ இல்லை பெருக்காங்கடிச்ச பழங்களோ சாப்பிட்டால் எலிக்காய்ச்சலோ இல்லை லெப்டோஸ்பைரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நோய்கள், பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை நாங்கள் தடுத்துருக்குறோம். இது வரைக்கும் நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த கேஸுமே ஒருத்தர் மேலே போய் இந்த பழம் கட் பண்ண இவருக்கு கலர் போட்டிருக்கிறாங்க, இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் பதிவு பண்ண முடியல. ஏன்னா உண்மை அதுதான், எந்த பழமே கிடையாது. எந்த விவசாயியுமே 99.9999% எந்த தவறும் செய்யறது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் நம்ம வாய்க்கு போகும் பொழுது, மாறும் பொழுது இந்த பழத்தை சாப்பிட்டாவே நம்ம உடம்புல கெட்டு போயிடும், பழங்கள் பூராவுமே கெட்டுப்போன பழங்களாக தான் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மாயை உண்டு பண்ணிட்டாங்க. தயவு செய்து இந்த மாதிரி மாயைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். இந்த பழங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த பழம், நல்ல பழங்கள், நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள், அற்புதமான பழங்கள், தாராளமாக நம்ம சாப்பிடலாம் எந்த விதத்திலுமே. விவசாயி மேல எல்லாம் எனக்கு எது இல்லை, ஏதோ ஒரு சில புல்லுரிகள் பண்ணக்கூடிய ஒரு சில தவறு தான் இது என்ன பெருசா நமக்கு வெடிச்சிருக்கிற ஒழிய இதனால எந்த விதமான பயமே கொள்ள வேண்டாம். தாராளமா நீங்க வாட்டர்மெலன் சாப்பிடுங்க. இந்த பழத்தை நானே சாப்பிட்டுருக்கேன். நான் நேத்து கூட நான் சாப்பிட்டேன். நாங்க போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் போறப்ப வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு எதுவும் ஆகல. தாராளமா சாப்பிடுங்க.